வெளியூர்ல இருக்க சொந்தங்களே இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் அந்த காலேஜோட ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் செலிப்ரேஷனுக்கு தான் இன்னைக்கு நாம வந்திருக்கோம். இந்த காலேஜ்ல அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ல நிறையவே நடந்துச்சுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக் மாஸ்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒலிம்பிக் டாட் ரிலே, அதுக்கப்புறம் கலர்ஃபுல் கல்ச்சரல் பெர்ஃபார்மன்ஸ், த்ரில்லிங் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ், கிராண்ட் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட காலேஜில் நடந்துச்சுங்க. இந்த சிறப்பான விழாவில் நம்முடைய சீஃப் கெஸ்ட் டாக்டர் எம் மெய்ஞானம், ஃபாதர் ஏ பிரான்ஸ் சேவியர் மற்றும் எம் யுகேஷ் கிருஷ்ணா அவர்கள் முன்னிலையில மாணவர்களின் டேலண்ட், டிசிப்ளின், டீம் ஒர்க் மற்றும் டிட்டர்மினேஷன் அனைத்தையும் ஒரே மேடையில வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா நடக்க யார் காரணம் கேட்டீங்கன்னா கல்லூரி முதல்வர் முனைவர் அமளி புஷ்பம், கல்லூரி செயலாளர் பூர்ணா அல்போன்ஸ், அது கூட மாணவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் காமிச்சாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் டேல பாத்தீங்கன்னா பெஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து எல்லோ டீம் தான் வாங்கினாங்க. பயங்கரமா செலிப்ரேஷனும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் சாம்பியன்ஷிப் யார் வாங்கினாங்கன்னு கேக்குறீங்களா? அதை நீங்களே பாருங்களேன். பிங்க் ஹவுஸ் தாங்க இவங்க வெற்றி பெற்றது. பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதோட ஒரு படி மேல போய் கப் எடுத்து கிரவுண்ட்ல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி ட்ரோன் ஷாட்ல கவர் பண்ணிட்டோம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் மட்டும் இல்லங்க, இது பேஷனோட பயணம், டெட்டர்மினேஷனோட வெற்றி, சாம்பியன்ஸோட உருவாக்குற ஒரு நாள். இந்த நாள்ல நானும் கலந்துட்டேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த விளையாட்டு போட்டிகள் மாணவர்கள், பேரரசர்கள் மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்குமே நடைபெற்றதுங்க. அவங்களும் பரிசுகள் வழங்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சு டிஜே எல்லாம் ப்ளே பண்ணி பசங்க பயங்கரமா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த காலேஜ் நீங்க படிச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட்டுங்களா?